சரி, உங்க எல்லாரையும் நான் பாராட்டுறேன். நீங்க ரொம்ப அழகா நீங்க பாட்டு பாடுனீங்க. அப்புறம் ஆக்ஷன் செஞ்சீங்க, டான்ஸ் பண்ணீங்க. அழகா வசனம் சொன்னீங்க, கதை சொன்னீங்க, சாட்சி சொன்னீங்க. உங்க எல்லாரையும் நான் மனசார பாராட்டுறேன். விபிஎஸ் பிடிச்சிருந்துச்சுதா உங்களுக்கு? பிடிச்சிருந்துச்சுதா? ஓ அப்படியா? என்ன பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு? ஆஹா ஆஹா ஆஹா. ஓகே 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 வெரி குட். உங்களுக்கு நிறைய அப்படியா? ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல். நல்ல பிள்ளைங்க நீங்கள். நீங்கள் படித்த ஒவ்வொரு வசனத்தையும், பாடின ஒவ்வொரு வார்த்தைகளையும் அப்படியே மனசில் வச்சுக்கணும். சரியா? வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் ஒரு 80 வருஷம் 90 வருஷம் 100 வருஷம் வாழுவீங்க. அதை மறக்கவே கூடாது. ஓகேயா? ஓகேயா? ஆமாம். ஏன் தெரியுமா? மனுஷங்களுடைய வாழ்க்கையே சிலுவையிலேருந்து தான் ஆரம்பிக்கும். அழகான ஒரு வசனம் படிச்சிங்களே, எல்லாரும் பெரியவங்கெல்லாம் கேட்டாங்க. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நல்லா இருக்குல்ல? அது என்னது விளங்க பண்ணுகிறார்? ஒரு பாட்டு ஒன்று பாடினீங்களே, முதல்ல பாட்டு ஒன்று பாடினீங்களே, ரத்தத்திலே தியாகத்திலே வெளியானது தேவ அன்பு இல்லை? ஆமாம், ஆண்டவருடைய அன்பு எதில் வெளியாச்சுது? கடவுளுடைய அன்பு எங்கேருந்து தெரிஞ்சுது? நமக்கு எதனால தெரிஞ்சுது அப்படின்னா சிலுவையினால் தெரிஞ்சுது இல்லை? இது எங்கே உருவாச்சுது? உருவான இடம் ஒன்று இருக்கும்ல, அது எங்கே உருவாச்சுது? பாசத்திலே நேசத்திலே உருவாச்சுல்ல. கடவுள் ஆண்டவர் இயேசு நம்ம எல்லாரையும் ரொம்ப நேசிக்கிறார். அந்த அன்புலேருந்து தான் இது உருவாச்சு. சரியா? அதனால் வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்காதீங்க. நீங்கள் நல்லா பெரிய அண்ணாவா, அக்காவா, அங்கிளா, ஆன்ட்டியா, தாத்தாவா, பாட்டியா மாறின பிறகும் இந்த அன்பு உங்ககிட்டயே இருக்கும். இந்த அன்பு உங்களை விட்டு போகவே போகாது. ஓகே, இப்போ நான் மிக்கியை கூப்பிட போகிறேன். மிக்கியை கூப்பிடட்டுமா? மிக்கி உங்ககிட்ட பேசுவான், நீங்கள் மிக்கி கிட்ட பேசலாம். ஃபைன், சரி. ஓகே, கூப்பிடுங்க பார்க்கலாம். மிக்கி வந்துட்டான், மிக்கி வந்துட்டான். இருப்பா. சரி மிக்கி, பிள்ளைங்கள்லாம் இப்போ விபிஎஸ்ல ஃபைனல் டேயில் இருக்கிறாங்க, நல்லா தெரியுது. சரி சரி ஓகே, நம்ம பிரச்சனைலாம் அப்புறம் வச்சுக்கலாம். எல்லாருக்கும் நீங்கள் குட் ஈவினிங் சொல்லிடுங்க. எல்லாருக்கும் குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஸ்தோத்திரம். நமஸ்கார். வேற என்ன இருக்கு? வேற ஒன்றும் இல்லை, போதும். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? காலங்காடு கண்ணுக்குட்டி கொட்டுச்சேன், சேவகோழி முட்டை கொட்டுச்சேன். என்னது மிக்கி அதெல்லாம்? சிங்க 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 குளகுளகுளகுளகுளம். ஏன் சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. சரி, பிள்ளைகளுக்கெல்லாம் நீ சொன்ன, இந்த பெரியவங்களுக்கெல்லாம் நீ சொன்னியா? ஏன் அவங்களாம் சொல்ல மாட்டாங்களா? நீ சொன்னா தானே சொல்லுவாங்க. ஏன் அவங்களாம் பெரிய கிறிஸ்டாவா? அப்படிலாம் சொல்லக்கூடாது, அப்படிலாம் சொல்லக்கூடாது மிக்கி. நீ அவங்களுக்கு சொல்லு, அவங்க உனக்கு சொல்லுவாங்க. நீ சொல்லட்டுங்க. சொல்லு மிக்கி. எல்லா பெரியவங்களுக்கும் ஸ்தோத்திரம். தேங்க்யூ தேங்க்யூ. நீ எக்கடா பெரியானாங்க அருணேன். தேங்க்யூ. எனக்கு தானே சொன்னாங்க, உங்களுக்கு சொல்லலையே. ஐயா, ஜாலி 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 ஜாலி. மிக்கி, சரி, இங்கே விபிஎஸ் வந்து சூப்பராக நடந்து முடிஞ்சிருக்குது. ராஜி அண்ணா கலக்கிட்டீங்க. என்னது மிக்கி? சாங்காரா. டேய், சாம்பாரை வந்து அக்கா கலக்குவாங்க, அவங்க எதை கலக்குனாங்க? ஈஸியாக கலக்கிட்டாங்க. ஓ அப்படியா? ஓகே சரி மிக்கி, நான் வந்து இப்போ அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன் மிக்கி. ஐயா, ஏன்? இல்லை, சும்மா தான் மிக்கி. அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கஷ்டமாக கேளுங்க. ஓ, கஷ்டமாக கேட்கணுமா? சரி, கஷ்டமாக கேட்குறேன். கஷ்டமானா எப்படி மிக்கி? சாப்பிட்டியா, நல்லா இருக்கிறியா, அப்படி கேளுங்க. அப்படியே கேட்கணும்? இல்லை 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 இல்லை. சரி, இப்போ நான் வந்து உன்னை ஒரு கேள்வி கேட்டால் நீ என்ன பண்ணுவ? சாய்ஸில் விட்டுருவேன். சாய்ஸில் விட்டுருவியா? ஏய் மிக்கி, இல்லை மிக்கி, நான் வந்து உன்ட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். நீ வந்து அழகாக பதில் சொல்லணும். சரியா? ஓகே, ட்ரை பண்ணுறேன். சரி, நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது. சரியா? நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது. மிக்கி, விபிஎஸ் உடைய தலைப்பு என்ன மிக்கி? விபிஎஸ் உடைய எந்த விபிஎஸ்? இந்த விபிஎஸ் தான் மிக்கி.
தலைக்கு இருக்கா? தெரியாதா? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், தெரியும். ஓ சரி 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 தெரியும். VBS உடைய தலைப்பு என்னது மிக்கி? சொல்லட்டுங்க? சொல்லு மிக்கி. எல்லாம் நேரா உட்காருங்க, எல்லாம் வாங்க, எல்லாம் கை வைங்க. எதுக்கு மிக்கி? கொசு எல்லாம் உள்ள போகுது. நீங்க நேரா நில்லுங்க. என்னப்பா அது புதுசா இருக்கு? வாங்க, எல்லாம் கை வைங்க. நான் கை எடுத்தா நீ கீழே விழுந்துருவியா? ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீங்க இப்படி இருங்க. சரி சொல்லு மிக்கி. என்ன சொல்லணும்? தீம் சொல்லு மிக்கி. ஓகே 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 சொல்றேன். சரி சரி 1 2 3 சொல்லுங்க. ஓ இப்பா இதுல வேற இவ்வளோ பிரச்சனையா? சரி எல்லாம் சேர்ந்து 1 2 3 சொல்லாமா? 1 2. என்ன சொல்லணும்? என்ன சொல்லணுமா? டாய் நான் 1ஆம் கிளாஸாக நடத்திக்கிட்டு இருக்கேன், இருங்க. மிக்கி தலைப்பு சொல்லு மிக்கி. நான் சொல்றேன். சொல்லு மிக்கி. நாங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லலாங்க. என்னது? எல்லாரும் சேர்ந்து சொல்லக்கோறோம். யாரு? இந்த பிள்ளைங்க நான் எல்லாம். நீங்க சொல்ல போறீங்களா? ஐயோ உனக்கு ஏதாவது இருக்கா? நான் இவனை தானே சொல்ல சொன்னேன். நீங்க சொல்லுங்க, நாங்க எல்லாம் சேர்ந்து செய்யக்கோறோம். மிக்கி கொஸ்டின் நான் வாண்ட கேட்டேன், உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். மிக்கி அப்ப நீ அந்த பிள்ளைங்களை சொல்ற? இல்ல, அந்த பிள்ளைங்களுக்கு தான் தெரியுதான்னு நான் டெஸ்ட் பண்றேன். நீ டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டாம். VBSக்கு நீ தலைப்பை சொல்லு மிக்கி. சொல்லட்டுங்க? சொல்லு மிக்கி. மிக்கி என்னாச்சு? கொஞ்சம் மறந்துட்டேன். ஓ கொஞ்சம் மறந்துட்டியா? சரி VBS உடைய தலைப்பு வந்து சரி நமக்குள்ள வச்சுக்கலாம், யாருக்கும் சொல்லாதே. ஓகே ஓகே. அப்படியே பின்னால் திரும்பி பாரு, அப்படியே எழுதியிருக்கு, நீ அப்படி தெரிஞ்ச மாதிரி அதை படிச்சுட்டு. ஓகே ஓகே யார்ட்டையும் சொல்லாதீங்க. ஓகே மிக்கி. பார்த்துட்டியா மிக்கி? ஓகே ஓகே ஓகே. மிக்கி VBS தலைப்பு நல்லா இருக்கா மிக்கி? சூப்பரா இருக்கு. சொல்லு மிக்கி. VBS உடைய தலைப்பு என்ன மிக்கி? கிளஸிங் சர்ச் மதுரவாயல். என்னது? கிளஸிங் சர்ச் மதுரவாயல். அதுவா தலைப்பு? அதுவா தலைப்பு? என்ன யாய் மிக்கி தலைப்பு மிக்கி? நீங்க தானே கிண்ணல சக்க சொன்னீங்க. டாய் பின்னால கரெக்டாக பார்க்கணும் மிக்கி, இன்னைக்கு தப்பாக பார்த்துட்டேன். ஐயோ அது கூட தக்கா. சரி மிக்கி நான் உனக்கு இன்னொரு க்ளூ கொடுக்குறேன், நீங்கள் சொல்லுவியா? க்ளூ கொடுங்க. முதல் எழுத்து சி, லாஸ்ட் எழுத்து லே. இக்க தெரிஞ்சுக்கிட்டே சொல்லு மிக்கி. ஃபர்ஸ்ட் எழுத்து சி, சரி லாஸ்ட் எழுத்து லே. ஓகே சொல்லு. சின்ன கயலே. என்னது? சின்ன கயலே. சின்ன பயலையா? யார் சின்ன பயலே? இந்த குழந்தைங்க தான். மிக்கி தலைப்பு அது இல்லை மிக்கி. என்ன மிக்கி நீ குழந்தைங்களாம் சொல்ல, நம்மளாம் சேர்ந்து சொல்லலாமா? எனக்கு தான் தெரியும். இல்லை மிக்கி அந்த பிள்ளைகளுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது. சரி நம்ம சேர்ந்து சொல்லலாமா? VBS தலைப்பு என்னது? சின்ன கயலே. பார்த்தீங்களா, நாங்கள் 2 பேரும் கரெக்டாக சொன்னோம். யாரு? நானும் குழந்தைகளும் கரெக்டாக சொன்னீங்களா? அவங்க கரெக்டாக சொன்னாங்க, நீ தப்பாக சொன்ன. கரெக்டாக தான் சொன்னேன். சரி இன்னொரு தடவை சேர்ந்து சொல்லலாமா? VBS தலைப்பு என்னது? சின்ன கயலே. மிக்கி அமைதியா இரு மிக்கி, அவங்க தான் கரெக்டாக சொல்கிறாங்க மிக்கி. திருங்க சொல்லுங்க காக்கலாம். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? சின்ன கயலே. கரெக்டாக சொல்கிறாங்க மிக்கி. இல்லை மிக்கி VBS தலைப்பு சின்ன கயலே. ஐயோ இல்லை மிக்கி, சிலுவையினாலே அதுதான் தலைப்பு. கடைசியில் மாற்றிட்டீங்களா? இல்லை மிக்கி ஆரம்பத்துலேருந்தே அதுதான். சொல்லவே இல்லை. சரி மிக்கி சிலுவையினாலே அப்படின்னு பிள்ளைங்க ரொம்ப அழகாக VBSல அவங்க பாடலாம் படிச்சிருக்கிறாங்க. எனக்கு கூட சிலுவைன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியா மிக்கி? சிலுவையில் உனக்கு என்ன பிடிக்கும் மிக்கி? தங்கத்தில் செஞ்சு கழுத்தில் மாட்டிக்கணும். தங்கத்தில் செஞ்சு கழுத்தில் மாட்டிக்கணுமா? ஏன் மிக்கி? அக்கதான் காத்து கருக்கு வண்டாது. காத்து கருப்பு அண்டாதா? ஏய் சிலுவையை தங்கத்தில் செஞ்சு கழுத்தில் மாட்டிக்கிட்டா ஜுரம் வராது. ஜுரம் வராதா? யாரு சொன்னா? ராஜி அண்ணா தான் சொன்னாங்க. ராஜி அண்ணா இங்கே இருக்கிறாங்க. இங்கேயே இருக்கிறாங்க, தெரியாம போச்சு. இல்லை வேற ராஜி அண்ணா. வேற ராஜி அண்ணா? இந்த ராஜி அண்ணா அதெல்லாம் சொல்லி தர மாட்டாங்க, கரெக்டாக தான் சொல்லி தருவாங்க. இந்த ராஜி அண்ணா இல்லை, வேற ராஜி அண்ணா. இந்த ராஜி அண்ணா கரெக்டாக தான் சொல்லி தருவாங்க. சரி சொல்ல. சிலுவையில் அப்போ கழுத்தில் மாட்டிக்கிட்டா காய்ச்சல் வராது. இல்லை மிக்கி, சிலுவையை நீ புரிஞ்சுக்கவே இல்லையே. அப்புறம் இந்த குருத்தோலை செஞ்சு வீட்டில் வச்சுக்கிட்டா கண கஷ்டம்லாம் போயிடும்.
குருத்தோலை செஞ்சு வீட்டில் வச்சுக்கிட்டா பண கஷ்டம் போயிருமா? அதுக்கா சிலுவை? இல்லை மிக்கி, இல்லை மிக்கி. சிலுவை நம்ம வாழ்க்கையில என்ன செஞ்சது தெரியுமா? என்ன செஞ்சுது? சிலுவை வந்து நம்ம வாழ்க்கையில என்னைக்கு வந்துச்சுதோ அன்னைக்கு நம்முடைய சாபம் எல்லாம் நம்மளை விட்டு போயிருச்சு. ஆமா மிக்கி. எதனால? எதனாலனா சிலுவை அப்படின்னா சிலுவையை பத்தி மட்டும் இல்லை. சிலுவையிலே தொங்கப்பட்ட இயேசு சிந்திய ரத்தம், சிலுவையினாலே ரத்தத்தினாலே இயேசுவினாலே. அதான் சரியா? சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வந்ததுனால வாழ்க்கையில இருக்கக்கூடிய சாபம் எல்லாம் ஓடி போச்சு. அப்படியா? சரி நிக்கி, இப்போ சிலுவையில இயேசு காட்டியது என்ன? சிலுவையில இயேசு காட்டியது என்ன? அதான் உன்கிட்ட கேட்டேன், நீங்க சொல்லுங்க. ஓகே. சிலுவையில ஆண்டவர் இயேசு காட்டினது அவருடைய அன்பு. இது எனக்கு தெரியும், இது நல்லா தெரியும். இயேசு சாமி நாங்க எல்லாரையும் ரங்க நேசிக்கிறாரு. சரியா? அவர் உங்க எல்லாரையும் ரங்க நேசிக்கிறாரு. அது எப்படி தெரியும் மிக்கி? அதனாலதான் எல்லாருக்காகவும் அவர் உயிர் கொடுத்தாரு. ஓ அப்படியா? சரி, இந்த இயேசு சாமி அவருடைய அன்பை வந்து இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் காட்டிட்டாரு, நம்ம எல்லாருக்கும் காட்டிட்டாரு. அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும் மிக்கி? நாங்க அங்க இயேசுவுக்கு காட்டணும். ஓ சரி, நம்ம கூட நம்முடைய அன்பை இயேசுவுக்கு திரும்ப காட்டணும்ல. அப்படின்னா என்ன பண்ணணும்? எல்லாரையும் சிலுவையில அடிக்கணும். யார? இந்த குழந்தைகளை எல்லாம் அடிக்கணும். எதுக்கு? அக்கதானே அன்பு காட்டக்கூடிய இயேசு மாதிரி. மிக்கி, நீ இயேசுவை நேசிக்கிறியா? நான் ரங்க நேசிக்கிறேன். என்ன காக்குறீங்க? இல்ல கையை வந்து இல்ல ஆணி அடிக்கணும். நீ இயேசுவை நேசிக்கிறல்ல, அப்ப கையில ஆணி அடிக்கணும்ல. ஏன்டா? வேண்டாமா? நீ தானே சொன்ன எல்லாரையும் சிலுவையில் அடிக்கணும்னு. நீங்க தானே சொன்னீங்க. என்ன சொன்னேன்? அன்பு சிலுவையில தான் காட்ட முடியும் அப்படின்னு. ஆமா, அன்பு சிலுவையில தான் காட்ட முடியும். அப்படின்னு அடிக்கணும் தானே? இல்ல அக்கா சொல்றேன் கேளுங்களேன். ஆண்டவர் இயேசு சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் இல்லையா? நம்ம சிலுவைய தூக்கணும். இது ரங்க ஈஸி. அப்படியா? என்னது மிக்கி ஈஸி? சிலுவைய குருத்தோயில செஞ்சு தூக்க வேண்டியதுதான். இல்ல. அதாவது ஆண்டவர் சொல்றாங்க, நீங்க எல்லாம் சிலுவை சுமக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஐயா, அது ரொம்ப கஷ்டமாச்சு. ஆமா மிக்கி, அதாவது சிலுவை சுமக்கிறதுனா என்ன தெரியுமா? ஆண்டவர் இயேசுக்கு பொய் பேசுறது பிடிக்காது, பொய் பேசக்கூடாது. ஐயா, அது ரொம்ப கஷ்டம். அப்புறம் டீச்சர்ட் தான் அடி வாங்க வேண்டியது இருக்கும். அது கஷ்டம் தான், அதான் சிலுவை. அப்புறம் எல்லாரையும் மன்னிக்கணும் அப்படின்னு ஜீசஸ் சொல்லியிருக்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டம். அதுதான் சிலுவை. அப்புறம் யாரையுமே வித்தியாசம் பார்க்காம, உயர்வு தாழ்வு ஜாதி வித்தியாசம்லாம் பார்க்காம எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கணும். அது ரொம்ப கஷ்டம். அதுதான் சிலுவை மிக்கி. ஆண்டவருக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும், மற்றவங்கள மன்னிக்கணும், அப்புறம் வந்து ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும். ஐயோ அது ரொம்ப கஷ்டம். அதுதான் சிலுவை. அதை நம்ம தூக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நமக்கு ஹெவன் கிடைக்கும். இல்லைன்னா ஹெல்லு தானே. ஆமாம், இல்லைன்னா நரகம் தான். சரியா? சிலுவை ஆண்டவருடைய அன்பை நமக்கு காட்டுச்சுது. நம்முடைய அன்பை ஆண்டவருக்கு நம்ம திரும்ப காட்டணும். ஓகே சரி மிக்கி, நீ கிளம்பலாமா? எனக்கு கிராஸுக்கு ஸ்பெல்லிங் தெரியுங்க. கிராஸுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? ஜீசஸ்க்கு கூட ஸ்பெல்லிங் தெரியும். மிக்கி, ஜீசஸ் கூட ஸ்பெல்லிங் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் தெரியுங்க. உங்களுக்கு தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். இஜிஎஸ் கூட ஸ்பெல்லிங் தெரியும். விபிஎஸ்க்கு ஸ்பெல்லிங் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் தெரியுமா? எனக்கு மட்டும்தான் தெரியும். மிக்கி, அவங்களுக்குலாம் தெரியும் மிக்கி. நான் கிராஸ்க்கு ஸ்பெல்லிங் சொல்லட்டுங்க? கிராஸ்க்கு ஸ்பெல்லிங் சொல்றியா? மிக்கி கிராஸ்க்கு ஸ்பெல்லிங் சொல்ல போறான். சரியா? சொல்லு மிக்கி. கிரா இஸ் கிராஸ். என்னது? கிரா இஸ் கிராஸ். கரெக்டா சொல்லிட்டேன்ல? எல்லாரும் கை தட்ட சொல்லுங்க. டேய், நீ எங்க கரெக்டா சொன்ன? நான் கரெக்டா சொன்னேன். ஜீசஸ்க்கு சொல்லட்டுங்க? ஜீசஸ்க்கு சொல்ல போறான். சொல்லு மிக்கி. ஜீசஸ் கரெக்டா சொல்லு மிக்கி. ஜீசஸ் இஸ் ஜீசஸ். கரெக்டா தான் சொன்னேன். சரி மிக்கி, என்னமோ விபிஎஸ்க்கு தெரியும்னு சொல்லி சொன்னேன். என்ன சொல்லட்டுங்க? சொல்லு மிக்கி. இஜிஎஸ்க்கு ஸ்பெல்லிங் சொல்லட்டுங்க? சொல்லு மிக்கி. AXGLM EGS. அப்படியா? அதுதான்
ஆன்சர். அதுதான் ஸ்பெல்லிங். ஆமா ஆமா ஆமா. இந்த பிள்ளைங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. விபிஎஸ்க்கு ஸ்பெல்லிங் விபிஎஸ் மிக்கி. ஏ ஆமா ஏ ஏ ஆமா. ஏ ஏ ஏ ஏ. ஏன் கழுத்து சுளுக்கு பிடிச்சிட போகுது. குடிக்காது குடிக்காது. சரி மிக்கி, இந்த பிள்ளைங்கள்லாம் சொன்னாங்க அவங்களுக்கு ரொம்ப பாட்டு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. உனக்கு என்ன பிடிச்சது? எனக்கு சளி குடிச்சது. ஐயோ பிடிச்சது. ஆங்க ஏன் மிக்கி? ரொம்ப ரசனா குடிச்சேன், அதனால குடிச்சது. சரி, இப்போ மிக்கி, இந்த பிள்ளைகள்ட்டெல்லாம் நீ என்ன சொல்ல விரும்புகிற? நீங்க எல்லாரும் தொடர்ந்து சண்டே ஸ்கூலுக்கு வரணும். சரியா சரியா சரியா? இகிஎஸ் எப்படி சூப்பராக இருந்துச்சுதோ அதே மாதிரி சண்டே ஸ்கூலுக்கு கூட சூப்பராக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து சண்டே ஸ்கூலுக்கு வருவீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட கூட்டிகிட்டு வரணும். வருவீங்களா? எரி 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 ஜிஓஓடி ஜுட்டு. மிக்கி, எல்லாருக்கும் பாய் சொல்கிறேன், நம்ம கிளம்பலாம். டாடா காய் காய். டாடா குட்டி குட்டி நான் செல்ல குட்டி. ஏசி எனக்கு தங்க கட்டி. ஏசாங்க கொஞ்சம் 1 கிலோ தங்க கட்டி எடுத்துக்கலாங்க. நீ உள்ள போ. உள்ள போ. ஒரு 5 நிமிஷம் நான் பெரியவங்க கூட பேச போகிறேன். சரியா? எதை தெரியுமா நான் பேச போகிறேன்? நீங்களாம் ஒரு வசனம் சொன்னீங்கல்ல, ரோமர் 5:8. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சரி, அதை எடுத்துக்கலாமா? எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா பெரியவங்கள? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ரோமர் 5:8 என்னது? நான் படிக்கிறேன். சரியா? நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை. பெரியவங்க சிலர்லாம் நான் சொல்ல கேட்டிருக்கிறேன், ஏங்க ஏசுநாதனை தான் சிலுவையில் அடிச்சிருக்கிறாங்கல்ல, அவரையே காப்பாற்றிக்க முடியலையா, உங்களையா காப்பாற்ற போகிறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது தப்பு. ஏசுநாதரை யாரோ தண்டனைக்காக சிலுவையில் அடிக்கலை. அவர் எந்த பாவமும் செய்யலை. பிலாத்து அப்படின்ற ஒரு பெரிய நியாயாதிபதி ஜட்ஜ் இருந்தார். அவர் ஜீசஸை ஃபுல்லாக விசாரித்தார். அவர்கிட்ட சின்ன தப்பு கூட இல்லை அப்படின்னு அவர் சாட்சி சொல்லியிருக்கிறார், எழுதி வச்சிருக்கிறார், ஜட்ஜ்மெண்ட் எழுதியிருக்கிறார். அப்போ எதுக்கு சிலுவையில் இயேசு அடித்தாங்க? அவர் ஒரு நிரபராதி, ஒரு நீதிமான், எந்த பாவமும் செய்யாதவர். அவரையே சிலுவையில் அடித்தாங்க தெரியுமா? இயேசு சிலுவையில் செஞ்சது ஒரு பரிகாரம். இந்த உலகத்தில் வீட்டில் ஏதாவது கஷ்டம் அப்படின்னா பரிகாரம் செய்ய சொல்லி சொல்கிறாங்கல்ல. பரிகாரத்துக்கு எனக்கு அதை கொண்டா இதை கொண்டு வா அப்படின்னு அந்த பரிகாரம் செய்கிறவர் கேட்பார். கோழியை கொண்டா, அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வான்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? நம்ம நிறைய செலவு பண்ணாலும் சரி, இந்த பாவம் போகிறதுக்கு என்னென்னமோ செலவு பண்ணுறாங்க, ஆனால் பாவம் போகிறதே கிடையாது. ஏன் தெரியுமா? ஏன்னா அது பரிகாரம் இல்லை. அப்போ பரிகாரங்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் செலுத்தினது தான் பரிகாரம். நம்ம எல்லாரையும் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை தானே பரிகாரமாக ஒப்பு கொடுத்தார். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை, இப்படிலாம் வேதங்கள் சொல்லுது. இந்த வேதங்கள் எல்லா வேதங்களும் சொல்லுது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலேருந்து சாபம் போகணும்னா குற்றம் இல்லாத ரத்தம் சிந்தப்படணும்னு சொல்லுது. அதை தான் இயேசு கிறிஸ்து செஞ்சார். குற்றம் இல்லாதவர், பாவம் இல்லாதவர் பிலாத்து சொல்லியிருக்கிறார். சரிங்களா? சரி, இப்போ என் பாயிண்ட்டுக்கு நான் வரேன். இந்த வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். இது முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. நல்லவங்களுக்கு நம்ம உயிரை கொடுக்கலாம்ல. யாரோ ஒரு நல்லவங்க இருக்கிறாங்க, எல்லாருக்கும் நன்மை செய்கிறாங்க, எல்லாருக்கும் அவங்க எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கிறாங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம உயிரை கொடுக்கலாம். கரெக்டு தானே? அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் இயேசுநாதர் நன்மை செஞ்சவங்களுக்காக இல்லையா, அக்கிரமம் செஞ்சவங்களுக்காக, பாவிகளுக்காக, பாவம் செஞ்சவங்களுக்காக அவர் தியாகம் பண்ணுறாராம். சரிங்களா? நம்மலாம் ரொம்ப நல்லவங்களாம் இல்லை, நம்ம இடத்துல நிறைய பாவம் இருக்குது, சாபம் இருக்குது. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுமா நமக்கு தெரியுது? கடவுளுடைய அன்பு தெரியுது. நாம் பாவிகளாக இருக்கையில் நமக்காக கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். இது எதை காட்டுது? கடவுளுடைய அன்பை காட்டுது. பிரியமானவர்களே, கடவுள் நம்மளை நேசிக்கிறார். God loves you. ஒரு கடவுள்
அப்பேற்பட்ட கடவுள் மனுஷனை நேசிக்க முடியுமா? எஸ், ஜீசஸ் லவ்ஸ். இயேசு நேசிக்கிறார். அதை அவர் செயலா காட்டியிருக்கிறார். இயேசு நம்மை நேசிக்கிறார் என்பதை அவர் செயலா காட்டியிருக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையோட போராடுறீங்களா? கஷ்டத்தோட போராடுறீங்களா? பண கஷ்டத்தோட போராடுறீங்களா? நான் சொல்கிறேன் கேளுங்க. இயேசுவின் அன்பு உங்களை சுகமாக்கும். வியாதியோட போராடுறீங்களா? இயேசுவின் அன்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வியாதியை நீக்கி போடும், இல்லையா? நிறைய கட்டுகளோட போராடுறீங்களா? இயேசுவின் அன்பு அந்த கட்டை உடைச்சி போடும். பண கஷ்டத்தோட போராடுறீங்களா? இயேசுவின் அன்பு உங்களை உயர்த்தும். அந்த அன்புன்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். பைபிளில் எரேமியால 31:3 அழகான ஒரு வசனம். நான் மனப்பாடமாகவே சொல்ல போகிறேன். இந்த பைபிளில் தான் இருக்குது. இந்த பைபிளில் எழுதி வச்சிருக்கு. சரிங்களா? என்ன தெரியுமா? அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஆண்டவருடைய அன்புக்கு எல்லையே இல்லையாங்க. அனாதினா எல்லை இல்லாததுன்னு அர்த்தம். கடவுள் எல்லையே இல்லாமல் மனுஷனை நேசிக்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க, பிரதர் அது எப்படி பிரதர் நீங்கள் சொல்ல முடியும்? கடவுள் உங்கள்கிட்ட வந்து சொன்னாரா அப்படிலாம் கேட்பாங்கல்ல. ஆமாம், இந்த புத்தகத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறார் எனக்காக. எப்போவுமே ஏதாவது யாராவது சொன்னாங்கன்னா, ஆண்டவர் இயேசுவை பற்றி கடவுளை பற்றி சொன்னாங்கன்னா, புக்கில் இருக்குதா செக் பண்ணுங்க நான் சொல்லுவேன். நான் புக்கில் இருக்குதா, கடவுள் எழுதி வச்சிருக்கிறாரா, எல்லாத்தையுமே நான் சொல்லுவேன். கடவுள் உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னதா யாராவது சொன்னாங்கன்னா புக்கில் இருக்குதான்னு பாருங்கள், செக் பண்ணுங்கள். இந்த புக்கில் இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணுங்கள். கடவுள் சொல்கிறாரு, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையில் என்னைக்காவது யாராவது என்னை நேசித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் அருகாமையில் இயேசு நின்று உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருப்பார், இல்லையா? அவருடைய அன்பு வந்து, அவருடைய அன்பில் ஏற்றத்தாழ்வு இல்லை. பணக்காரங்க, ஏழைங்க, இல்லை கருப்பாக இருக்கிறவங்க, வெள்ளையாக இருக்கிறவங்க, இந்தியாவில் இருக்கிறவங்க, அமெரிக்காவில் இருக்கிறவங்க, அவர் எந்த வித்தியாசத்தையும் பார்க்க மாட்டார். அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிறார். அந்த ஜாதிக்காரங்க, இந்த ஜாதிக்காரங்க, அவர் ஜாதியே உருவாக்கல, அவருக்கும் ஜாதிக்கும் சம்மந்தமே இல்லை. அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நேசிக்கிறார். எல்லாருக்கும் அவருடைய அன்பு இலவசமாக கிடைக்கிறது. இந்த நேரத்தில், இந்த ராத்திரி நேரத்தில் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறார். அவருடைய அன்பை பிடிச்சிக்கோங்க. அவருடைய அன்பை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. என்னுடைய 9வது வயசில் இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் உட்காந்துருக்குறாங்கல்ல, அதே மாதிரி ஒரு கூட்டத்தில் நான் உட்காந்துருக்கும் போது தான் அந்த அன்புன்னா என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையான அன்பு எங்கே கிடைக்கும்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருந்தேன். எனக்கு அப்பாலாம் கிடையாது. உண்மையான அன்பு எங்கே கிடைக்கும்னு நான் ஏங்கினேன். அப்போ ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி சொன்னார். உனக்காக என் உயிரையே நான் கொடுத்துட்டேன்னு சொல்லி சொல்கிறார். ஒருவன் தன் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கும் அன்பிலும் அதிகமான அன்பு இல்லைன்னு சொல்லி புத்தகம் சொல்லுது, வார்த்தை சொல்லுது. ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு இன்னொருத்தரை நேசிக்க முடியும் தெரியுமா? அவனுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்து கைகளை விரிச்சு காட்டிட்டார் பாருங்க. எந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு, எல்லையே இல்லை. endless love Jesus gives you. இந்த அன்பை பற்றி நான் யோசிக்கும் போதில் புரிஞ்சிக்கவே முடியல. அவ்வளோ ஆழமானது. Jesus loves you, such a wonderful God. என்னுடைய 9வது வயசில் இந்த அன்பை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 10வது வயசில் அந்த அன்புக்கு என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்தேன். இந்த அன்புக்காக நான் வாழுவேன், இந்த அன்பை உலகெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நான் ஒப்பு கொடுத்தேன். என்னுடைய கல்லூரி படிப்பெல்லாம் முடித்த பிறகு சினிமா துறையில் சவுண்ட் இன்ஜினியராக இருந்தேன், இல்லையா? இன்றைக்கி சினிமாவில் பெரிய பெரிய பாடகர்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அவங்க வாய்ஸ் எல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். அவங்களோட நல்லா நட்போடு கூட பழகி இருக்கிறேன், சரிங்களா? ஒரு கட்டத்தில் யோசித்தேன், அது எல்லாமே ஆண்டவருடைய அன்புக்கு ஈடானதெல்லாம் இல்லை. அது எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டுட்டு இந்த அன்பை பற்றி உலகத்திற்கு சொல்லுவதற்காக கிளம்பி வந்தேன். பிரியமானவர்களே, நான் சொல்கிறேன், குட்டி தம்பி தங்கச்சி, ஞாபகம் வச்சுக்க. ஒரு வயசில், ஒரு கட்டத்தில் நீங்கள் யோசிப்பீங்க, யாராவது என்னை நேசித்தா நல்லா இருக்குமேன்னு. அந்த நேரத்தில் இயேசு சொல்லுவார், நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லுவார். அந்த அன்பை மட்டும் நீ புரிஞ்சிக்க, சரியா? சரி, இந்த நேரத்தில் இந்த விபிஎஸ்ஸை நடத்தின டீச்சர்ஸ், அப்புறம் வாலண்டியர்ஸ், ராஜி அண்ணா, அக்கா, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும், அவங்களுக்கெல்லாம் நம்ம எல்லாம் ஒரு கிளாப் ஒன்று பண்ணிடலாமா? பிரியமானவர்களே, இந்த பிள்ளைங்களுக்கு விபிஎஸ் நடத்தி இருக்கிறாங்கல்ல, இது என்ன ஒரு ஜாலியாக நடத்தின கூட்டம்லாம் கிடையாது. சிலலாம் யோசிக்கிறோம், பிள்ளைங்க ஜாலியாக அப்படி சும்மா ஆடி பாடுறதெல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்காக நடத்தப்பட்ட கூட்டம் கிடையாது. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றம் வேணும். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை வந்து வெளிச்சமுள்ளதாக இருக்கணும். உலகத்தில் ஒரு கூட்டம் என்ன தெரியுமா பண்ணுது? இந்த குழந்தைங்க கையில் கத்தியை கொடுத்து, கட்டையை கொடுத்து சண்டை போட சொல்லுது. இந்த பிள்ளைகளை தீவிரவாதிகளாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளை பயங்கரமான இருளாக மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பிள்ளைகளுடைய உள்ளத்துல கசப்பை விதைக்கிறாங்க, விரோதத்தை விதைக்கிறாங்க. அவனை வெட்டு, இவனை குத்துன்னு சொல்லி கொடுக்குறாங்க. வேதனையா இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. அந்த மதத்துக்காரனை வெட்டு, இந்த ஜாதிக்காரனை குத்துன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஐயோ, கஷ்டமா இருக்கு.
இந்த குழந்தைங்களெல்லாம் விஷமாக மாற்றாதீங்க. ஆண்டவர் இயேசு இந்த குழந்தைகளை அன்பின் குழந்தைகளாக மாற்றிக்கிட்டு இருக்கிறார், அழகான குழந்தைகளாக மாற்றிட்டு இருக்கிறார், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றிட்டு இருக்கிறார். இவங்க உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்க போகிறாங்க, இவங்க தான் உலகத்துக்கு ஒப்பாக வாழ போகிறாங்க. இந்த பிள்ளைகளை தொடர்ந்து சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பி வைங்க. இயேசுவினுடைய வார்த்தைகளை அவங்க கேட்கட்டும், அந்த அன்பில் அவங்க வாழட்டும். அற்புதமான பிள்ளைகள் அந்த உலகத்தில் அவங்க வாழ்வாங்க. சரி, ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாமா? எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போம். இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம், பெற்றோருக்காக, சபைக்காக, VBS நடத்தின ஒவ்வொருத்தருக்கு. அப்படியே முழங்கால் போடுங்க, சத்தம் வரக்கூடாது, பிள்ளைங்க சத்தம் வரக்கூடாது. ஜெபிக்கலாமா? அந்த அன்பை பற்றி யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறார். ஜீசஸ் லவ்ஸ் யூ. அவருடைய அன்பு தன்னுடைய ஜீவனையை கொடுத்த அன்பு. அவர் அதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி சொன்னதை சிலுவையில் அவரை நிரூபித்து காட்டியிருக்கிறார். வேற யாராலையும் நிரூபிக்க முடியாது. கடவுள்னா வானத்தில் உட்காரணும், கடவுள்னா ஜம்முன்னு உட்காரணும், பெரிய அரியணையில் உட்காரணும், கடவுள்னா எல்லாரும் அவங்க காலில் விழணும். ஏசு அதெல்லாம் எதிர்பார்க்கல. அவர் நம்மளை தேடி வந்தார், தன்னுடைய ஜீவனையே நமக்காக ஒப்பு கொடுத்தார். அவருக்கு ஒரு நன்றியோட நன்றி சொல்லிடலாமா? நன்றியோட வாழலாமா? செபிக்கலாம். ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீங்கள் நேசிக்கிறதுக்காக ஒரு ஜீவனையே கொடுத்துட்டீங்க. இதை விட பெரிய அன்பு உலகத்தில் என்ன இருக்க முடியும்? எங்கள் கூட வாழ்கிறீங்க, எங்கள் குடும்பத்தில். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைங்க எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வாழுகிறீங்கப்பா. எங்கள் கஷ்டத்தை எல்லாத்தையும் நீக்கி போடுவதற்கு உங்களுடைய அன்பு ரெடியாக காத்திருக்கு. எங்களுடைய கண்ணீரை துடைக்கிறதுக்கு உங்களுடைய அன்பு ரெடியாக காத்துக்கிட்டே இருக்கு. எங்களை தட்டி கொடுக்கறதுக்கு, எங்களை மார்போடு அணைச்சிக்கிறதுக்கு உங்கள் அன்பு ரெடியாக இருக்குது. அதை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. இங்கே இருக்கிற குழந்தைங்களாம், பெரியவங்கெல்லாம் உங்களுடைய அன்பை புரிந்து கொண்டு உடைய மார்பலை சாய்ந்து கொள்ள, உம்மோடு கூட வாழ, மகிழ்ச்சியாக வாழ அவங்களை ஒப்பு கொடுக்குறேன். உடைய அன்புக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க. நாங்கள் பாவியாக இருக்கையிலே கிறிஸ்து எங்களுக்காக மரித்தீர். உங்களுடைய அன்பை நீங்கள் விளங்க பண்ணினீங்க, நன்றி செலுத்துகிறோம். குழந்தைகளுக்காக, பெரியவங்களுக்காக, ஆண்டவர் இந்த VBS நடத்தின டீச்சர்ஸ்க்காக, வாலண்டியர்ஸ்க்காக, ராஜிக்காக, அருமையான சகோதரிக்காக, ஒவ்வொருத்தருக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஆமோஸ்க்காக, அருமையான சகோதரிக்காக, அவங்க பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவரே, தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளோடு கூட நம்முடைய கரம் தங்கி இருக்கட்டும். துதி கன மகிமை நீரை ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். God bless you. Bye bye. Thank you. கை தட்டலாமா அங்கிளுக்கு ஒரு வாட்டி?